Hello everyone. Chemical kinetics ஓட லாஸ்ட் டாபிக் வந்தாச்சு. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இதுல ஒரே ஒரு தியரி மட்டும் தான் படிக்க போறோம். அது என்ன தியரி? அர்ஹீனியஸ் தியரி. சரியா? அர்ஹீனியஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்ப்போம். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் பத்தி பார்ப்போம். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்னா என்னது? K is equal to A e power minus EA by RT. K stands for rate constant. A stands for pre-exponential factor. Okay, ஒரு எக்ஸ்போனன்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்டர். ஸோ என்னன்னு சொல்றீங்க இதை? pre-exponential factor. அடுத்தது E உங்களுக்கே தெரியும் எக்ஸ்போனன்ட். EA stands for என்னதுங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன? ஏதோ ஐடியா இருக்கா? ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னது? இப்போ ஒரு கிராஃப் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன இருக்கு? எனர்ஜி. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? ரியாக்ஷன் கோஆர்டினேட், ப்ராக்ரஸ் ஆஃப் த ரியாக்ஷன். இங்க யார் இருக்கா? ரியாக்டன்ட். இங்க யார் இருக்காங்க? ப்ராடக்ட். அப்ப ரியாக்டன்ட் என்ன பண்ணணும்? இந்த ஹில்ல பாஸ் பண்ணி ப்ராடக்டாக மாறணும். அப்போ ஆல்ரெடி ரியாக்டன்ட் கிட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்கு? இவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி ரியாக்டன்ட் கிட்ட இவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஸோ ப்ராடக்டா மாறணும்னா கண்டிப்பாக ரியாக்டன்ட் இந்த ஹில்ல என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது? இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. இதை தான் என்னன்னு சொல்லுவீங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவீங்க. இதான் என்னன்னு சொல்லுவீங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரியா? அப்ப இந்த ரெண்டு எனர்ஜியும் டோட்டல் பண்ணீங்கன்னா எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் பிளஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்னு சொல்லுவீங்க? த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு சொல்லுவீங்க. என்ன எனர்ஜின்னு சொல்லுவீங்க? த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஃபார்ம் ப்ராடக்ட் தான் என்னது? த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினா மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் பை த ரியாக்டன்ட் டு ஃபார்ம் என்னது? ப்ராடக்ட். ஓகே ஓகே. பேலன்ஸ் என்ன இருக்கு? ஆர். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அது உங்களுக்கே தெரியும். வேற யார் இருக்காங்க? டி. கேபிட்டல் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? டெம்பரேச்சர். நம்ம ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். அப்படின்னா இந்த கிராஃபை நீங்க என்ன பண்ணுங்க? லாகரித்மிக் ஃபார்ம்ல எழுதுங்க. எப்படி எழுதலாம்? ln k is equal to ln a minus or ln e power minus ea by rt. யாரும் யாரும் கேன்சல், லானும் ஈயும் கேன்சல். அப்ப ln k is equal to ln a minus ea by rt. சரியா? ln என்ன பண்ணுங்க? லாகா மாத்துங்க. 2.303 log k is equal to 2.303 log a minus ea by rt. எக்ஸாம்ல log k க்கும் 1 by t க்கும் கிராஃப் பிளாட் பண்ண சொல்லுவாங்க. யாருக்கும் யாருக்கும் கிராஃப்? log k versus 1 by t. அப்ப எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? 2.303. அதால இந்த என்டையர் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்க. அப்ப log k is equal to log a minus ea by 2.303 r into 1 by t. சரியா? அப்ப இது என்ன ஆச்சு? உங்களுடைய ஸ்லோப். இது என்ன ஆச்சு? உங்களுடைய c வேல்யூ. இது என்ன ஆச்சு? உங்களுடைய y. அப்ப கிராஃப் பார்க்க எப்படி இருக்கும்? இங்க யார் இருப்பாங்க? log k. இங்க யார் இருக்காங்க? 1 by t. ஸ்ட்ரெயிட் லைன் டவுன்வர்ட் லைன் போகும். ஏன் டவுன்வர்ட் லைன்? ஏன்னா ஸ்லோப் என்னவா இருக்கு? நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப்போட வேல்யூ என்னது? மைனஸ் இஏ பை 2.303 ஆர். இன்டர்செப்ட் வேல்யூ என்னது? log a. சரியா? ஸோ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தெரியணும். அது என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபார் எவ்ரி 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், ஒவ்வொரு 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கும் ரேட் என்ன ஆகும்? டபுள் ஆகும். ரேட்டோட ஸ்பீட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? டபுள் த டைம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன தெரியணும்? ரெண்டு கிரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்து உங்களை ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க யூஸ் பண்ண போற ஃபார்முலா log k2 by k1 is equal to ea by 2.303 r 1 by t1 minus 1 by t2. இந்த ஃபார்முலா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? யூஸ் பண்ணுவீங்க. ரிப்பீட் பண்ணிக்கோங்க. log k2 by k1 is equal to ea by 2.303 r 1 by t1 by minus 1 by t2. ஸோ ரெண்டு வேல்யூஸ் கொடுக்குறாங்க, ரெண்டு கான்ஸ்டன்ட், ரெண்டு டெம்பரேச்சர் கொடுக்குறாங்கன்னா இதான் நீங்க செய்யணும். சரியா? ஓகே. அடுத்து என்ன தெரியணும்? எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? இங்க பாருங்க. இங்க என்ன இருக்குன்னு சொன்னீங்க? எனர்ஜி. இங்க என்ன இருக்குன்னு சொன்னீங்க? ரியாக்ஷன் கோஆர்டினேட். இது யாருன்னு சொன்னீங்க? ரியாக்டன்ட். இந்த சைடு யார் இருக்கான்னு சொன்னீங்க? ப்ராடக்ட். இது ஆல்ரெடி என்னது? எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட். இதுதான் உங்க ஹில்னா இப்ப நமக்கு தேவைப்படுற எக்ஸ்ட்ரா எனர்ஜியை என்னன்னு சொல்றோம்? ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். கேட்டலிஸ்டோட வேலைன்னு தெரியுமா? இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கிறது தான் கேட்டலிஸ்டோட வேலை. அப்போ ஒரு ஆல்டர்னேட் பாத்வேவை ப்ரொவைட் பண்றவன் தான் யாரு? கேட்டலிஸ்ட். ஓகே. catalyst provides a alternative pathway. அப்போ ஆப்வியஸா உங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. இது EA1, இது EA2ன்னு சொன்னீங்கன்னா EA1 will be greater than என்னது? EA2. ஸோ உங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சதுன்னா கம்மியான எனர்ஜி இருந்தாலே உங்களுக்கான ப்ராடக்ட் கிடைச்சிடும். அப்ப ரியாக்ஷன் என்ன ஆகும்? ஃபாஸ்டா நடந்துடும். ஓகேவா? ரியாக்ஷன் என்ன ஆயிடும்? ஸ்பீட் அப் ஆகும்.
அதனால கேட்டலிஸ்ட் ஸ்பீட்ஸ் அப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா என்ன பண்ணலாம், கடந்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So இந்த questionக்கான ஆன்சர் பாருங்க. Will the rate constant of the reaction depend upon temperature if the activation energy of the reaction is 0? Activation energy of the reaction is 0 னா என்ன அர்த்தங்க? EA is equal to 0. Arrhenius equation என்ன சொல்லுச்சு? K is equal to A e power minus EA by RT. EA ஓட வேல்யூ என்ன ஆகுது இப்போ? 0 ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த என்டையர் டேர்ம் என்ன ஆயிடும்? 0. அப்ப K is equal to A ஆயிடுச்சு. E power 0 என்னது 1. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆக்டிவேஷன் எனர்ஜி 0 ஆச்சுன்னா டெம்பரேச்சர்ன்ற டேர்ம் இந்த ஈக்குவேஷன்ல இல்லாம போயிடுது. கரெக்டா? டெம்பரேச்சர்ன்ற டேர்ம் இந்த ஈக்குவேஷன்லயே இல்லாம போகுது. ஸோ டிபெண்டா இண்டிபெண்டா? இண்டிபெண்டன்ட். அதனாலதான் will the rate constant of the reaction depend on temperature-னா ஆன்சர் என்னது? நோ. ஓகே. What is the effect of adding a catalyst on activation energy? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு டயக்ராம். எப்படி எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இங்க யார் இருந்தா எனர்ஜி, இங்க யார் இருந்தா ரியாக்ஷன் கோஷன்ட், இங்க யார் இருந்தாங்க ரியாக்டன்ட், கீழே யார் இருந்தாங்க ப்ராடக்ட். ஸோ நார்மலா ஒரு ரியாக்ஷன் இவ்வளவு பெரிய ஹில்ல பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்க கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? அந்த ஹில்லோட சைஸை குறைச்சு விடும். அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகுது? குறையுது. கரெக்டா? ஸோ ஆன்சர் என்னது? எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? டிக்ரீசஸ். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிலாம் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இ செல், இ நாட் செல், இந்த வேல்யூஸ்லாம் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஓகே. டிஃபைன் ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன பண்ணலாம்? எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் வரைங்க. இங்க எனர்ஜி போடுங்க. இங்க என்ன போடுவீங்க? ரியாக்ஷன் கோஷன்ட். ஆல்ரெடி ரியாக்டன்ட் கிட்ட கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். அது என்னன்னு சொல்லுவீங்க? எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட். கரெக்டா? அதுக்கப்புறம் அது ப்ராடக்டா மாறணும்னா கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது இல்ல? அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை தான் நீங்க என்னன்னு சொல்றீங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்டு பை த ரியாக்டன்ட் மாலிக்யூல் டு கெட் கன்வெர்டட் இன்டு எனது ப்ராடக்ட். அதுதான் என்னன்னு சொல்றாங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்ப டோட்டல் எனர்ஜி என்னன்னு சொல்லுவாங்க? த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்ப ET is equal to என்ன ஆச்சு? எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் பிளஸ் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். அப்ப EA கேக்குறாங்கன்னா EA is equal to என்ன வரும்? ET minus ER. ஓகே. சோ இந்த ஈக்குவேஷன் தான் இங்க கொடுத்திருக்கான். What happens to the rate constant and activation energy as the temperature of a chemical reaction is increased? ஒரு temperature நீங்க ஒரு chemical reactionல increase பண்றீங்க 10 degree Celsius ஆலனா rate என்ன ஆகும்னு சொன்னோம்? double the speed வரும் அப்படின்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? For every 10 degree rise in the temperature the rate என்ன ஆகும்? doubles. அப்பனா 5 நிமிஷத்துல நடக்கிறது 2.5 நிமிஷத்துல நடந்துரும். 10 degree Celsius நீங்க என்ன பண்றீங்க? increase பண்றீங்கன்னா அப்ப உங்க எனர்ஜி ப்ரொஃபைல் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இங்க ரியாக்டன்ட் இருக்கு, இங்க ப்ராடக்ட் இருக்கு. நார்மல் ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்படி வரைகிறீங்க. இது என்னது? T டெம்பரேச்சருக்குன்னா T+10க்கு உங்க எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன ஆயிட்டு இருக்கும்? மேல போயிட்டு இருக்கும். கரெக்டா? கொலைடிங் எனர்ஜிலாம் அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன ஆகும்? மேல போகும். அப்போ ஃபர்ஸ்ட் ரெட் கலர் டயக்ராம் பாருங்க. இவ்வளோ பெருசா இருந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்ப ப்ளூ கலர் T+10க்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? ஆப்வியஸா குறைஞ்சிருச்சு. ஓகே. ஸோ ஆன்சர் என்னது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையும். ரேட் என்ன ஆகும்? டபுள் ஆகும். ரேட் என்ன ஆகும்? டபுள் ஆகும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கான். ஓகே. ரேட் டபுள் ஆச்சுன்னா ஆப்வியஸா உங்களோட ரேட் கான்ஸ்டன்ட்டும் என்ன ஆகும்? டபுள் ஆகும். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம்? நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ எழுதும் போது அரீனியஸ் ஈக்குவேஷன்லாம் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே, டன். Draw the plot ln K versus 1 by T for a chemical reaction. What does the intercept represent? What is the relationship between the slope and the activation energy? நல்ல ஒரு question பாருங்க. So எல்லாருக்கும் Arrhenius equation தெரியும். ஃபார்முலா என்னது? K is equal to A e power minus EA by RT. ln கொடுத்திருக்கானா log கொடுத்திருக்கானா? ln கொடுத்திருக்கான். So multiply by ln on both the sides. அப்ப ln K is equal to ln A minus இல்லனா plus ln e power minus EA by RT. lnum eயும் என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். அப்போ ln K is equal to ln A மைனஸ் என்ன வரும்? EA by RT. இங்க யாருக்கும் யாருக்கும் நடுவில் கிராஃப் பிளாட் பண்ண சொல்றாங்க. ln K-வை y ஆக்சிஸ் ஆகவும் 1 by T-யை என்னவா எடுத்துக்க சொல்றாங்க? x ஆக்சிஸ் ஆகவும் எடுத்துக்க சொல்றாங்க. அப்ப பேலன்ஸ் எல்லாம் உங்களுடைய ஸ்லோப் இன்டர்செப்ட்ல வந்துடும். இதுதான் உங்களுடைய y இன்டர்செப்ட். உங்களுடைய ஸ்லோப் என்னவா இருக்கும்? இதோட வேல்யூ. ஓகே, அப்ப ஸ்லோப் என்னாச்சு? மைனஸ் EA by R. ஸோ கிராஃப் வரைஞ்சீங்கன்னா எப்படி வரைவீங்க? y ஆக்சிஸ்ல என்ன போடுவீங்க? ln K, x ஆக்சிஸ்ல 1 by T, டவுன்வர்ட் லைன், ஸ்லோப்போட வேல்யூ மைனஸ் EA by RT. சாரி, வெறும் R, T வராது. ஓகே, y இன்டர்செப்டோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா
y intercept ஓட வேல்யூ என்னது ln a. Okay, done. How does a change in temperature affect the rate of the reaction? இதை தான் பார்த்தோம். For every 10 degree rise in the temperature, the rate of the reaction என்ன ஆகும்? Doubles ஆகும். How can this effect on the rate constant of the reaction be represented quantitatively? So நீங்க என்ன பண்ணுவீங்க? Arrhenius equation எழுதுவீங்க. Okay, so Arrhenius equation எழுதுவீங்க. K is equal to A e power minus EA by RT. Okay, done. The rate constant for the first order decomposition of dinitrogen pentoxide is given by the following equation. என்ன கொடுத்திருக்கான்? K is equal to 2.5 into 10 power minus 14 second inverse e power minus 25,000 Kelvin by time. Calculate EA. அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் கே கண்டுபிடிக்க சொல்றாங்க. இஃப் த ஹாஃப் லைஃப் இஸ் 300 minutes. ஹாஃப் லைஃப் கொடுத்துட்டாங்க. அப்போ ஈஸியாக உங்களால் என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? கே கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபார்முலா என்ன ஃபார்முலா? கே இஸ் ஈக்குவல் டு 0.693 பை டி ஹாஃப். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0.693 பை 300. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சால்வ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் 2.31 into 10 power minus 3 minute inverse. மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ஸோ மினிட் இன்வர்ஸ். ஓகே, சரி. இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க எதோட ஈக்குவேட் பண்ணணும்? அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனோட ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, சரி. இந்த மாதிரி நான் எழுதியாச்சு. அப்ப ஏவோட வேல்யூ என்னது? இதுதான் உங்களுடைய ஏவோடைய வேல்யூ. சரி, ஏவோட வேல்யூ வந்து 2.5 into 10 power minus 14 second inverse. அடுத்து நல்லா கவனிச்சுக்கோ. e power minus 25,000 k by t யாரோட ஈக்குவல்? e power minus ea by rt. பவர் காமனா இருக்கா? ஈக்குவேட் பண்ணலாம். எதனால? பேஸை என்ன பண்ணிட்டு இருக்குங்க? காமனா இருக்கு. பேஸ் காமனா இருக்கு. ஸோ பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பவரை ஈக்குவேட் பண்ணுங்க. பவரை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன எழுதுவீங்க? minus 25,000 k by t is equal to minus ea by rt. யாரும் யாரும் கேன்சல், tt கேன்சல், டெம்பரேச்சர் கேன்சல். இப்போ r ஓட வேல்யூ மைனஸும் மைனஸும் கூட என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்ப ea by r is equal to 25,000. ஸோ நீங்க என்ன கண்டுபிடிங்க? EA கண்டுபிடிச்சிடணும். ஸோ 25,000 into 8.314, 25,000 கெல்வின் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ கெல்வின் அப்படியே நீங்க கொண்டு வாங்க. ஸோ கெல்வின் into 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். யாரும் யாரும் கேன்சல், கெல்வின் இன்வர்ஸ் கேன்சல், யூனிட்டும் கேன்சல். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? EA is equal to 25,000 into 8.314 joule per mole. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 207,850 ஜூல் per mole. இதை கிலோ ஜூல்ல எழுத சொன்னாங்கன்னா 207.850 கிலோ ஜூல்ஸ் per mole. ஓகே, ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். The rate of the reaction becomes 4 times when the temperature changes from 293 to 313 Kelvin. So temperature 1 எவ்வளோ பாருங்க? 293 Kelvin. Temperature 2 எவ்வளோ பாருங்க? 313 Kelvin. First rate of the reaction எவ்வளோ இருக்கான்? K. K ஓட வேல்யூ, K1 ஓட வேல்யூ என்னவா இருக்கு? K ஆக இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க டெம்பரேச்சர் ஏத்தனோது அது 4 டைம்ஸ் ஆக மாறிடுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா அது என்னவா மாறிடுது? 4 டைம்ஸ். அப்ப K2 ஓட வேல்யூ என்னன்னு போடுவீங்க? 4K. ஓகே, K2 ஓட வேல்யூ 4K. Calculate activation energy. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அது என்ன ஈக்குவேஷன்? log K2 by K1 is equal to EA by 2.303 R. இங்க என்ன வரும்? 1 by T1 minus 1 by T2. நீங்க இதை மாத்தி எழுதிட்டீங்கன்னா ஒரு மைனஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும். பயப்படாதீங்க. அங்க ஏதாவது ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுருங்க. ஸோ அந்த ரெண்டு மைனஸும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சரியா? ஸோ மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இந்த ட்ரிக் நான் சொல்றேன். இதுதான் ஃபார்முலா. நீ மாத்தி எக்ஸாம்ல இந்த மாதிரி எழுதிட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. EAக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுருங்க. மைனஸும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சரியா? ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ log K2 ஓட வேல்யூ 4K, K1 ஓட வேல்யூ சிம்பிளி K. EA தான் நான் கண்டுபிடிக்கணும். 2.303, R வேல்யூ 8.314, டெம்பரேச்சர் 1 எவ்வளோ?
293 கெல்வின் மைனஸ் 1 பை 313 கெல்வின். கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? இங்க இருக்கிற நம்பர் இங்க போகும், இங்க இருக்கிற நம்பர் இங்க வரும், கீழே என்ன ஆகும்? ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். சரியா? அப்ப log kk என்ன ஆயிடும்? கேன்சல். log 4 is equal to EA by 2.303 into 8.314. இங்க என்ன வரும்? 313 minus 293 divided by 313 into 293 அப்படின்னு வரும். சரியா? ஓகே, இப்ப log 4 ஓட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும், 0.602. இவங்க எல்லாம் கீழே இருக்காங்களா? இவங்க எல்லாம் அந்த சைடு மேலே கொண்டு போங்க. ஸோ 2.303 into 8.314 into 313 into 293. 313 minus 293 எவ்வளோ? 20. நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? ஆக்டிவேஷன் எனர்ஜி. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நிறுத்தி நிதானமா சால்வ் பண்ணுங்க. பட் இன்னைக்கே சால்வ் பண்ணிடுங்க, நாளைக்குள்ள சால்வ் பண்ணாதீங்க. EA-ஓட வேல்யூ என்ன தெரியுமா வரும்? 52863.3 ஜூல் பர் மோல். ஸோ இதை கிலோ ஜூல்ஸ்ல கேட்டாங்கன்னா 52.863 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ஓகே, டன். The rate constant of a first order reaction increases from 2 into 10 power minus 2 to 6 into 10 power minus 2 when temperature changes from 300 Kelvin to 320 Kelvin. So, ரெண்டு K value கொடுத்திருக்காங்க. K1 ஓட வேல்யூ எவ்வளோ? 2 into 10 power minus 2. K2 ஓட வேல்யூ எவ்வளோங்க? 6 into 10 power minus 2. Temperature 1 ஓட வேல்யூ எவ்வளோ? 300 Kelvin. Temperature 2 ஓட வேல்யூ எவ்வளோ? 320 Kelvin. Calculate activation energy. ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்ல? லாஸ்ட் சம்ல யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன சொல்லுங்க? log K2 by K1 is equal to EA by 2.303 R. இங்க என்ன எழுதுவீங்க? 1 by T1 minus 1 by T2. ஓகே, ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. log K2 ஓட வேல்யூ என்ன பாருங்க? 6 into 10 power minus 2 divided by 2 into 10 power minus 2 is equal to EA by 2.303. R value 8.314 into 1 by T1 ஓட வேல்யூ 300 minus T2 ஓட வேல்யூ 320. சரியா? ஸோ இதை எங்க அனுப்புங்க, இதை எங்க அனுப்புங்க. அப்போ இதையும் கட் பண்ணுங்க, இதையும் கட் பண்ணுங்க. ஸோ என்ன ஆகும்? log 3. log 3 is equal to EA by 2.303 into 8.314 into 320 minus 300 divided by 300 into என்ன வந்திருக்கும்? 320. ஓகேவா? பெருசா இருக்கும் நம்பர், பட் ஸ்டில் ஈஸி தான். ஸோ log 3 ஓட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும்ல, 0.477. கீழே இருக்கிற 2.303 மேலே கொண்டு போங்க, கீழே இருக்கிற 8.314 மேலே கொண்டு போங்க, கீழே இருக்கிற 300 மேலே கொண்டு போங்க, கீழே இருக்கிற 320 மேலே கொண்டு போங்க. அப்போ மேலே யார் மட்டும்தான் இருக்கா? இப்போ பேலன்ஸ் இந்த சைடு 320 மைனஸ் 300. இதை சால்வ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ 20. அது இந்த சைடு எழுதிக்கோங்க, ஏன்னா நியூமரேட்டர் இந்த சைடு போனால் டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜி. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நிதானமா நாளைக்குள்ள என்ன பண்ணுங்க? இதுக்கான ஆன்சரை கொண்டு வாங்க. ஆன்சர் வேல்யூ 43848 ஜூல் பர் மோல். கிலோ ஜூல்ஸ்ல கேட்டாங்கன்னா 43.848 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ஓகே, ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கால்குலேஷன் மட்டும்தான் பெருசு, மற்ற எல்லாமே ஈஸி. A first order reaction is 50% completed in 40 minutes at 300 Kelvin and 20 minutes at 320 Kelvin. ஸோ அவன் டைரக்டாக உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் கொடுக்கல, ஹாஃப் லைஃப் கொடுத்துருக்கான். ஹாஃப் லைஃப்லேருந்து உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ செய்யலாமா? 50% கம்ப்ளீட்டடுக்கான அர்த்தம் அதுதான். 40 minutes at 300 Kelvin. அப்போது at 300 Kelvin K ஓட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 0.693 by T half. ஸோ T half எவ்வளோ? 40 minutes. அப்போ 0.693 by 40. இதை அப்படியே வச்சுக்கலாம், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து at 320 Kelvin K ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 0.693 by again T half. இப்போ T half ஓட வேல்யூ எவ்வளோ? 20 minutes. அப்போ 0.693 by 20 அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாம். Calculate the activation energy of the reaction. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் நீங்களே செய்யலாம். ஃபார்முலா எழுத தெரியும்ல? ஃபார்முலா என்ன சொல்லுங்க? log, இதுல யார் K1 யார் K2? டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறவன் T2, கம்மியா இருக்கிறவன் T1. ஸோ அப்போ இவன் K2, இவன் என்னது? K1. ஸோ log K2 by K1 is equal to EA by R. இங்க என்ன வரும்? 2.303. அப்புறம் 1 by T1 மைனஸ் என்ன எழுதுவீங்க? 1 by T2.
ஓகே டன். அதுக்கப்புறம் லாக் K2 ஓட வேல்யூ இதோ இருக்கா, அப்படியே எழுதுங்க 0.693 by 20 ஹோல் டிவைடட் பை 0.693 by 40. ஸோ இதுதான் உங்களுடைய லாக் வேல்யூ. சரியா, இந்த சைடு என்ன எழுதுவீங்க, EA by 2.303 into 8.314. டெம்பரேச்சர் 1 எவ்வளவு சொல்லுங்க, டெம்பரேச்சர் 1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 300 கெல்வின். கரெக்டா, ஸோ அப்போ இங்க என்ன எழுதுவீங்க, 1 by 300 minus 1 by டெம்பரேச்சர் 2 எவ்வளோ, 320. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடுங்க, எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இங்க இதுவும் கேன்சல் ஆகும். அப்ப அங்க என்ன இருக்கு, 1 by 20 by 1 by 40. இது எப்படி எழுதலாம், 1 by 20 into 40 by 1. கரெக்டா, அப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஃபைனலா என்னன்னு வந்துருச்சு, log 2. ஸோ log 2 is equal to EA by 2.303 into 8.314 into 300 into 320. மேல என்ன வந்திருக்கும், 320 minus 300. கரெக்டா சார், எப்படி வந்துச்சு, 1 by 300 minus 1 by 320. அப்ப இதுவும் என்னது, கிராஸ் மல்டிப்ளை, இதுவும் என்னது, மல்டிப்ளை. அப்ப 320 minus 300 divided by என்ன எழுதிருப்பீங்க, 300 into 320. ஸோ இந்த 320 minus 300 கூட நீங்க எப்படி எழுதிக்கலாம், அடுத்த ஸ்டெப்ல 20 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒன் ஸ்டெப்பா எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை இந்த பேஜ்ல கண்டினியூ பண்றோம். ஓகே, சரி, கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். சரி, log 2 ஓட வேல்யூ 0.301 is equal to EA into 20 whole divided by 2.303 into 8.314 into 300 into 320. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், EA. எப்படி கண்டுபிடிப்பீங்க, 0.301 into 2.303 into 8.314 into 300 into 320 divided by 20. இதை நீங்க என்ன பண்ணுங்க, கால்குலேட்டர் இல்லாம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 27663.8 ஜூல்ஸ் பர் மோல். கிலோ ஜூல்ஸ் எது சொன்னாங்கன்னா 663 kilojoules per mole. Okay, done. The rate constant for the first order decomposition of peroxide is given by the following equation. என்ன கொடுத்திருக்கான், log K is equal to 14.2 minus 1.0 into 10 power 4 by T K அப்படின்னு கொடுத்திருக்கான். log K கொடுத்திருக்கான். ஸோ அரினியஸ் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் தெரியுமான்னு பாருங்க. K is equal to A e power minus EA by RT. இதை ln ஃபார்ம்ல மாத்தினீங்கன்னா ln K is equal to ln A minus EA by RT. இதை log ஃபார்ம்ல மாத்தினீங்கன்னா 2.303 log K is equal to log A, சாரி, இங்கேயுமே எதாவது மல்டிப்ளை பண்ணுவீங்க, 2.303 log A minus EA by RT அப்படின்னு எழுதுவீங்க. இதை given question formல மாத்தினீங்கன்னா இங்க log K மட்டும்தான் இருக்கு, அப்ப இங்கேயும் log K மட்டும்தான் இருக்கணும்னா divided by 2.303 செஞ்சீங்கன்னா log K is equal to log A minus EA by 2.303 RT. புரிஞ்சுதா, இங்கேயும் 2.303, இங்கேயும் என்னது divided by 2.303. ஸோ இங்க மட்டும் 2.303 அடிஷனலா கேரி அவுட் ஆகும், இங்க என்ன ஆகும், அது கேன்சல் ஆயிடும். சரியா, ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்க. சரி, அவங்களை என்ன கேட்கறான், calculate activation energy. அப்ப எந்த டேர்ம்ஸ் நீங்க ஈக்குவேட் பண்ணணும், log K ஏதோ இருக்கு, log K விட்டுறலாம். இதுதான் என்னது, log A வேல்யூ. ஸோ அப்ப இந்த டேர்ம் தான் யாரு, இந்த டேர்ம். ஸோ இதையும் அதையும் தான் நீங்க என்ன செய்யணும், ஈக்குவேட் செய்யணும். அப்ப 1.0 into 10 power 4 Kelvin by T is equal to என்னன்னு சொல்லுவீங்க, EA by 2.303 RT. யாரும் கேன்சல், TT கேன்சல். அப்ப 1.0 into 10 power 4, ஓகே. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம், நீங்க நார்மலா 10 power 4ன்னு எழுதிக்கலாம். கீழே இருக்கிற 2.303 மேல வந்துடும். ஆரோட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும், 8.314. ஸோ 10 power 4ன்னு மட்டும் இல்லை, அங்க கெல்வின் இருக்கு. ஸோ கெல்வினால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ சரியா, கெல்வினால மல்டிப்ளை பண்ணிட்டே எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிருங்க. அப்புறம் என்ன இருக்கு, ஜூல்
R ஓட வேல்யூல ஜூல் இருக்கும், கெல்வின் இன்வர்ஸ் இருக்கும், மோல் இன்வர்ஸ் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு என்னது ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ யாரும் யாரும் கேன்சல், கெல்வின் கெல்வின் கேன்சல். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 10,000 இன்டூ 2.303 இன்டூ என்னது 8.314. சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 1.91 இன்டூ 10⁵ ஜூல் பர் மோல். ஓகே, ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். வேற எதாவது கேட்கிறானவன் calculate rate constant if its half life period is 200 minutes. எப்படி கண்டுபிடிப்பீங்க? half life கொடுத்தாச்சு. அப்ப k is equal to 0.693 by half life. அப்போ 0.693 by 200. சால்வ் பண்ணுங்க. in seconds அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலாம. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதுதான் உங்களுக்கான k வேல்யூ. ஒருவேளை அவன் செகண்ட்ஸ்ல கேட்டாங்கன்னா ஆன்சர் 5.8 into 10⁻⁻5 செகண்ட் இன்வர்ஸ். நார்மலா டைம்ல கேட்டாங்கன்னா நீங்க அப்படியே விட்டுறலாம். ஸோ எப்படி எழுதுவீங்க தெரியுமா? 693 into 10⁻⁻3 divided by 200. இது divided by 200. இதையும் நீங்க என்ன பண்ணுங்க? டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 6.9/2. ஸோ 6.9/2 மோஸ்ட்லி என்னவா இருக்கும்? 3 point something இருக்கும். ஓகே, ஸோ அதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் நீங்க கிடைச்ச ஆன்சரை 6ஆல என்ன பண்ணிக்கலாம்? 60ஆல என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் செகண்ட்ஸ்ல கிடைச்சிடும். 3.4 எழுதினீங்கன்னா மினிட்ஸ்ல, 5.8 into 10⁻⁻5 எழுதினீங்கன்னா செகண்ட்ஸ்ல. எதுல கேட்டிருக்காங்களோ நீங்க அதுல எழுதிக்கலாம். The rate constant of a first order reaction increases from 2 into 10⁻⁻2 to 4 into 10⁻⁻2 when the temperature changes from 300 to 310 Kelvin. So K1 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கான்? 2 into 10⁻⁻2. அதோட பர்டிகுலர் டெம்பரேச்சர் எவ்வளோ? 300 Kelvin. இதே மாதிரி நீங்க K2 எழுதிக்கலாம். K2 வேல்யூ 4 into 10⁻⁻2. T2 ஓட வேல்யூ 310 Kelvin. ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? log K2 by K1 is equal to EA by 2.303 R. இங்க என்ன எழுதுவீங்க? 1/T1 minus 1/T2. சரியா? வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. log K2 வேல்யூ 4 into 10⁻⁻2, K1 வேல்யூ 2 into 10⁻⁻2 EA divided by 2.303 into 8.314. R ஓட வேல்யூ 1/T1 வேல்யூ 300, T2 வேல்யூ 310. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். இது இங்க போகும், இது இங்க வரும். 10⁻⁻2 10⁻⁻2 என்ன ஆச்சு? கேன்சல். 2ம் 4ம் கட் ஆச்சுன்னா 2. log 2 ஓட வேல்யூ 0.301 மல்டிப்ளைடு பை ஈக்குவல்ஸ் EA இங்க என்ன வரும்? 310 minus 300 divided by 2.303 into 8.314 into 300 into 310. ஓகே, அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி வேல்யூ என்ன ஆகும்? இங்க இருக்கிற எல்லாரையும் நியூமரேட்டர் கொண்டு போங்க. அப்ப 0.301 into 2.303 into 8.314 கரெக்டா? into 300 into 310 divided by 310 minus 300. ஆன்சர் எவ்வளவு வரும்? 10. ஸோ இது நீங்க பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 53598 ஜூல்ஸ் பர் மோல். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 53.598 kilojoules per mole. Okay, the rate constants of a reaction at 500 Kelvin and 700 Kelvin. அப்ப T1 எவ்வளோ? 500 Kelvin. T2 எவ்வளோ? 700 Kelvin. R 0.02. அப்ப K1 எவ்வளோ? 0.02. K2 எவ்வளோங்க? 0.07. இது எப்படி எழுதலாம்? 2 into 10⁻⁻2. இது எப்படி எழுதலாம்? 7 into 10⁻⁻2. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க? எழுதிக்கோங்க. calculate. என்ன calculate பண்ண சொல்றான்? activation energy. ஃபார்முலா தெரியும்ல? என்ன சொல்லுவீங்க? log K2 by K1 is equal to EA by 2.303 R. இங்க என்ன எழுதுவீங்க? 1/T1 minus 1/T2. correct? so log ஓட வேல்யூ அப்படியே இருக்கட்டும். K2 என்னது? 7 into 10⁻⁻2 divided by K1 2 into 10⁻⁻2 is equal to EA divided by 2.303 R value 8.314 time 1 temperature 1 எவ்வளோங்க? 1/500 minus 1/700. ஓகே, சரி. அப்ப என்ன பண்ணலாம்? 10⁻⁻2 10⁻⁻2 கேன்சல். அப்ப இங்க என்ன இருக்கு? log 7/2. ஓகே, EA 1 EA divided by 2.303 into 8.314. என்ன காமனா எடுத்துடலாம்? 1/100. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/7 minus 1/5.
மாத்தி சொல்லிட்டேன் 1/5 minus 1/7. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு LCM எடுத்துக்கலாம். அப்போ log 7/2ன்னு இருக்குல்ல, ஸோ log 7ஓட வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. log 7ஓட வேல்யூ is 0.845. log 2ஓட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும் 0.301. ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.544. அப்போ 0.544 கீழே இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் மேலே கொண்டு போங்க. அப்போ 2.303 into 8.314 இந்த 100ஐயும் மேலே கொண்டு போங்க is equal to EA. இங்க என்ன இருக்கு, 1/5 minus 1/7. கரெக்டா? இந்த 1/5 minus 1/7 எப்படி எழுதலாம், இப்படி எழுதினீங்கன்னா 7/5 minus 5 into 7 சால்வ் பண்ணீங்கன்னா 2/35. ஸோ இதை எடுத்துட்டு இந்த டேர்மை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு 2/35ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், 2/35 அந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப அது என்ன ஆயிடும், 35/2. அப்ப 0.544 into 2.303 into 8.314 into 35/2 is equal to என்னது, ஆக்டிவேஷன் எனர்ஜி. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஆன்சர் 18228.07 ஜூல்ஸ் பர் மோல். இதோட ஃபைனல் ஆன்சர் கிலோ ஜூல்ஸ்ல 18.228 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ஓகே, டன். ஒரு காலத்துல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நம்பர்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ நம்பர் சிம்பிளிஃபை பண்ண மாதிரி தான் இப்பெல்லாம் கேட்பாங்க. இது கொஞ்சம் பழைய கொஸ்டின், ஸோ நம்பர்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு. ஃபார் decomposition reaction the value of K at two different temperatures are given below. Calculate EA. எப்பயும் போடுற அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல, log K2 by K1 is equal to என்னது, EA by 2.303 or இங்க என்ன போடுவீங்க, 1/T1 minus 1/T2. ஸோ ஹையர் டெம்பரேச்சர் தான் என்னவா எடுத்துக்கணும், T2, லோவர் டெம்பரேச்சரை T1 எடுத்துப்பீங்க. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப log K2 ஓட வேல்யூ என்னது 2.39 into 10 power minus 8 divided by K1 என்னது 2.15 into 10 power minus 8 is equal to EA divided by 2.303. R value 8.314. 1 by temperature 1 வந்து 650, temperature 2 வந்து 700. cross multiply பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். இதுல இதை மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ log 2.39 divided by 215. இதுக்கு மேல உங்களால அது எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இஸ் ஈக்குவல் டு EA divided by 2.303 into 8.314 multiplied by மேல என்ன இருக்கும், 700ல 650 போயிடும். கீழே என்ன இருக்கும், 650 into 700. சரியா? ஸோ 700ல 650 போச்சுன்னா 50. ஓகே, into activation energy divided by 2.303 into 8.314 into 650 into 700. இதுல நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா log 239 by 215 அப்படின்னு வேணா எழுதலாம். ஸோ log 239லாம் நமக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஸோ இதோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்தா மட்டுமே உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ இதோட வேல்யூ என்னவா தெரியுமா வந்திருக்கும், 1.0459. ஸோ அதான் அதோடைய வேல்யூ. ஸோ இங்க இருக்கிறவங்களும் அப்படியே எழுதுங்க. ஸோ 50யும் இதையும் கூட நீங்க கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா 14 வரும். ஸோ EA by 2.303 into 8.314 into 650 into 14. ஸோ இது என்ன பண்ணலாம், நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 1822235.2 ஜூல்ஸ் பர் மோல். ஓகே, இதை கிலோ ஜூல்ஸ்ல எழுதுனீங்கன்னா 182 மறுபடியும் ஒரு 2.24 kilojoules per mole. Okay, so இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். The rate constant for a first order reaction is 60 second inverse. So K value கொடுத்துட்டாங்க. ஓகேவா? So K value எவ்வளோ, 60 second inverse. How much time will it take to reduce the initial concentration to 1/16th of its value? அப்ப initial concentration எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம், 100%. initial concentration எவ்வளோ, 100%. இல்லைனா நீங்க அப்படியே கொடுத்துருக்கலாம். அவன் என்ன கொடுக்கலாம், ஓகே அவன் நார்மலா கொடுத்துருக்கான். ஸோ நீங்க வேணா 1 எடுத்துக்கோங்க. சரியா? 100 எடுத்தாலும் தப்பு இல்லை, 100 எடுத்தாலும் ஆன்சர் வரும். ஸோ நம்ம 100 வச்சு செய்யலாம். எல்லா சமமே நம்ம 100 வச்சு தான் செய்யறோம். 100%. A0 100%. AT எவ்வளோ, to reduce the initial concentration of the reactant to 1/16th of 100%. அப்ப இங்க என்ன எழுதுவீங்க, 1/16 into 100. ஓகே, 1/16th of initial value. So 1/16 into 100 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஓகே, டன்.
நார்மல் தான். என்ன கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்முலா என்னது? KT is equal to 2.303 log என்ன எழுதுவீங்க? A0 by AT. எல்லா வேல்யூவும் தெரியும். தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு 2.303 by 60 log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 1 by 16 into 100. 100 கேன்சல், கீழே இருக்கிற 16 எங்க போகும்? மேலே போகும். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 2.303 log 60 divided by 60 log என்ன ஆச்சு? 16. log 16 ஓட வேல்யூ எப்படி தெரியுமா எழுதலாம்? log 16 என்ன தெரியுமா எழுதலாம்? log 4 square அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? log 4 square. இது எப்படி எழுதலாம் நீங்க? 2 log 4 ன்னு எழுதலாம். அப்ப 2 into 0.602 சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1.204. கரெக்டா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 1.204. அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு 2.303 into 1.2 divided by 60. ஸோ 1.2வும் 60யும் கட் பண்ணீங்கன்னா 50 டைம்ஸ் போகும். அப்ப டைமோட வேல்யூ 2.303 by 50. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0.46 seconds. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் 2 factors that affect the rate of reaction. டெம்பரேச்சர் என்ன தெரியும் நமக்கு? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் என்ன ஆகும்? ஆப்வியஸா இன்க்ரீஸ் ஆகும்னு படிச்சோம். வேற என்ன கூட கொடுக்கலாம் நீங்க? சர்ஃபேஸ் ஏரியா கொடுக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனாலும் ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். வேற என்ன கொடுக்கலாம்? கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரி, அடுத்து பாருங்க லாஸ்ட் கொஸ்டின். இது ஒரே ஒரு வருஷம் தான் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து கொலிஷன் தியரில இருந்து. ரைட் 2 conditions for collisions to be effective. ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் கொலிஷனோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னது? ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கணும். ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருந்தால் தான் எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கும். செகண்ட் கண்டிஷன் என்னது? தே ஷுட் ஹாவ் ஹையர் எனர்ஜி தேன் யாரு? த்ரெஷோல்ட் எனர்ஜி. ஓகேவா? மாலிக்யூல்ஸ் ஷுட் ஹாவ் என்ன எனர்ஜிங்க? ஹையர் எனர்ஜி தேன் யாரு? டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி என்னது? த்ரெஷோல்ட் எனர்ஜி. கரெக்டா? த்ரெஷோல்ட் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி வச்சிருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும்? ரியாக்டன்ட்டை ப்ராடக்டா மாற்ற முடியும். இல்லைன்னா மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இவ்வளவுதான் கைனடிக்ஸ் சாப்டருடைய கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வேற லெசன்ல மீட் பண்ணலாம்.